விருதுநகரில் காமராஜர் சிலை அருகே டாஸ்மாக் கடை இருப்பதாக தந்தி தொலைக்காட்சியின் மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் குற்றச்சாட்டு எழுந்ததால் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி உடனடியாக உத்தரவிட்டு அந்த டாஸ்மாக் கடை மூடப்பட்டது. இடைத்தேர்தல் யாருக்கு சாதகம் என்ற தலைப்பில் தந்தி டிவியின் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி விருதுநகரில் ராமமூர்த்தி ரோடு அருகே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. அதில் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, திமுக சார்பில் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் தங்க தமிழ்ச்செல்வன், மக்கள் நீதி மய்யம் சார்பில் ஸ்நேகன், நாம் தமிழர் கட்சி சார்பில் காளியம்மாள் ஆகியோர் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் காளியம்மாள், முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் பிறந்தது விருதுநகர் மாவட்டத்திற்கு பெருமை. ஆனால் அல்லம்பட்டியில் உள்ள காமராஜர் சிலையின் பின்புறம் டாஸ்மாக் மதுக்கடை செயல்பட்டு வருகிறது என்றார். இதே மாவட்டத்துல எவ்வளவு பெருமைக்குரிய மாவட்டத்துல இன்னும் மூடப்பட வேண்டிய மதுக்கடைகள் இன்னும் இருக்கு. யாரு கல்வியை திறந்து வைத்த காமராஜர் ஐயா இருக்காங்களோ அவரு சிலைக்கு பின்னாடியே டாஸ்மாக் இருக்கு. அதை மூட சொல்லி எத்தனையோ ஆண்டு காலம் போராடியும் இன்னும் மூட மாட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்? இது எதை குறிப்பிடுது? எதை நோக்கி பயணிக்குது? இதைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, காமராஜர் சிலை அருகே செயல்படுவதாக கூறப்படும் டாஸ்மாக் கடை மூடப்படும் என்று உறுதியளித்தார். அதனைத் தொடர்ந்து டாஸ்மாக் கடை அமைந்துள்ள இடம் உள்ளிட்ட விவரங்களையும் அவர் கேட்டறிந்தார். இங்கே சகோதரி காளியம்மாள் பேசுகின்ற பொழுது பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு பின்பு டாஸ்மாக் கடை இருக்குன்னு சொன்னார். அது எங்கே இருக்கிறது சொன்னால் அந்த கடையை நாளையே மூடுவதற்கு முதலமைச்சர் உத்தரவு போடுவார். அப்படி எங்கேயும் கடை இல்லை. எனக்கு தெரிந்து தமிழகத்திலே பெருந்தலைவர் காமராஜர் பின்னாடியோ, மகாத்மா காந்திக்கு பின்னாடியோ, சிலைகளுக்கு பின்னாடியோ, தேச தலைவர்களுக்கு சிலைகளுக்கு பின்னாடியோ அருகிலோ, கோயில்களுக்கு அருகிலோ, மத வழிபாடு தலங்களுக்கு அருகிலோ டாஸ்மாக் கடைகள் இருப்பதாக தெரியவில்லை. அதை சொல்லி காட்டினால் முதலமைச்சரிடத்தில் இன்றே பேச்சு நாளையே அந்த கடையை அடைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். குற்றம் சாட்டுவதற்கு முன்பு இங்கே வந்திருக்கின்றவர்கள் அந்த குற்றத்தினுடைய தன்மையை உணர்ந்து இது உறுதிப்படுத்தப்பட்ட குற்றமா, இது நியாயமான குற்றமா, இது நேர்மையான குற்றமா என்று எண்ணி பார்க்க வேண்டும். அமைச்சர் அல்லம்பட்டியில இருக்குன்னு சொல்றாங்க. அல்லம்பட்டியிலே பெருந்தலைவர் காமராஜர் சிலை இருக்கிறதா? இல்ல, அல்லம்பட்டியில இருக்கிறது தெரிந்தால் இன்றைக்கே அது அந்த இடத்தில் இருந்தால் நாளை காலை அது அடைக்கப்படும். இதனையடுத்து அமைச்சர் அறிவுறுத்தலின் பேரில் இரவு 8:45 மணியளவில் மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை மேற்கொண்டு காமராஜர் சிலை அருகே செயல்பட்ட அந்த டாஸ்மாக் கடை உடனடியாக மூடப்பட்டது. அமைச்சரின் நடவடிக்கைக்கு நன்றி தெரிவித்துள்ள காளியம்மாள், தமிழகம் முழுவதும் உள்ள டாஸ்மாக் கடைகளையும் மூட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். அதேபோல் உடனடியாக டாஸ்மாக் கடை மூடப்பட்டதை பொதுமக்களும் வரவேற்றுள்ளனர். இந்த நேரத்தில் அவருக்கு திருமிகு ராஜேந்திர பாலாஜி அமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கிறோம். இது எங்களுக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு பாக்குறத விட அங்க இத்தனை நாள் போராடிட்டு இருந்த பெண்களுடைய வெற்றியா நாங்க பாக்குறோம். அதனால இந்த நேரத்தில் அவங்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறோம். எங்களுடைய இலக்கு இது நாம் தமிழர் கட்சிக்கும் ஒட்டுமொத்த பெண்களுக்குமான வெற்றியா நாங்க பாக்குறோம். அது மட்டும் இல்லாம எங்களுடைய ஒட்டுமொத்த இலக்கான மது கடைகளே இருக்கக்கூடாது அப்படின்ற இலக்கையும் அமைச்சர் அவர்களும் அரசாங்கமும் கவனத்தில் எடுத்து முதற்கட்டமாக முக்கிய இடங்கள்ல இருக்கக்கூடிய பள்ளிகள், கல்லூரிகள், பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள், போக்குவரத்து இடங்கள், அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கிற மதுக்கடைகளை உடனடியாக மூடும்படியும், ஒட்டுமொத்தமாகவும் இருக்கக்கூடிய மதுக்கடைகளையும் முற்றிலுமாக மூடும் பட்சத்தில் நான் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைவோம். இந்த மக்கள் மன்ற நிகழ்ச்சியில ஒரு மதுக்கடை மூடுறதா சொல்லியிருக்காங்க. அது வரவேற்கத்தக்கது. இதே மாதிரி இன்னும் அதிகமா நடந்தா நல்லது. தந்தி டிவியின் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி வாயிலாக டாஸ்மாக் கடை உடனடியாக மூடப்பட்டது அப்பகுதி மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது.